வணக்கம். இது வைகரை விருந்து. நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் சீம்பால் எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாங்க. நம்ம இன்றைக்கி இதை குக்கரில் வேக வைக்க போகிறோம். இந்த சீம்பால் ரொம்ப ஹெல்த்திங்க. நான் இன்றைக்கி 1/2 லிட்டர் சீம்பால் எடுத்திருக்கேன். அதுக்கு 200 கிராம் சர்க்கரை எடுத்துருக்கிறேன். ஏலக்காய் தூளும் சுக்கு தூளும் கொஞ்சமாக எடுத்துருக்கிறேன். இந்த சீம்பால் ரொம்ப கெட்டியாக இருந்துச்சுன்னா ஒரு 1/2 டம்ளர் பால் பசும்பாலை ஊற்றிக்கலாங்க. இல்லைன்னா அது ஒரு மாதிரி ரப்பராக இருக்க மாதிரி இருக்கும். வெந்து வந்தாக்க சாஃப்டாக இருக்காதுங்க. நம்ம எடுத்து வச்சுருக்கிற சர்க்கரையை கொஞ்சம் 200 கிராம் சர்க்கரையும் போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா கலந்து விடலாங்க. சர்க்கரை கரையிற வரலும் கலந்து விடலாம். சர்க்கரை கரையாமல் நம்ம எடுத்து அடுப்பில் வச்சிட்டோம்னாக்க சர்க்கரை கரையவே கரையாது, அடியில் அப்படியே நின்றுக்கும். அதனால் நல்லா கலக்கி விட்டு கரைய வச்சுக்கலாம். சர்க்கரையை என்ன நம்ம மிக்சியில் போட்டு சர்க்கரையை நல்லா பொடியாகவும் போட்டுக்கலாம். சீக்கிரமாக அது கரைஞ்சிடும். இப்போ சர்க்கரை கரைஞ்சிடுச்சு. நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஏலக்காய் தூளும் சுக்கு தூளும் போட்டுக்கலாங்க. ஏலக்காய் தூளும் சுக்கு தூளும் போட்டுட்டு அதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதை இட்லி பாத்திரத்தில் வைக்கிறதுனாலும் வச்சுக்கலாங்க. குக்கரில் வேக வைக்கிறதுனாலும் வேக வைக்கலாம். இட்லி பாத்திரத்தில் வேக வைக்கிறதா இருந்தால் இட்லி பாத்திரத்தில் தண்ணி பிடிச்சி வச்சுட்டு அது மேலே ஒரு கட்டு வச்சு நம்ம இந்த பாத்திரத்தில் எடுத்து அப்படியே வச்சு இது மேலே இந்த பாத்திரத்து மேலே தட்டும். அதுக்கப்புறம் இட்லி பாத்திரம் மூடியை போட்டு மூடி வச்சிடலாங்க. அது வேகிறதுக்கு 1/2 மணி நேரம் ஆகும். நாம் இன்றைக்கி குக்கரில் வேக வைக்கிறதுனால தண்ணி ஊற்றி தண்ணி சூடேறின உடனே ஒரு கட்டு வச்சுக்கலாம். வச்சு அது மேலே பாலை வச்சு மூடி வச்சிடலாங்க. இப்போ குக்கரை மூடி ஒரு 5 விசில் வச்சு எடுத்துக்கலாம். இல்லைன்னா ஒரு விசில் விட்டு 7லேருந்து 8 நிமிஷம் ஃபுல்லாக லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாங்க. இந்த சீம்பாலுங்கிறது மாடு கன்று போடுது இல்லைங்களா, அதோட ஃபஸ்ட்டு பால் தான் ஃபஸ்ட்டு கறக்கிற பால் தான் சீம்பாலுங்க. இப்போ நம்ம இதை மூடி விட்டுடலாம். குக்கர் விசில் ஸ்டீமெல்லாம் அடங்கிடுச்சுங்க. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ சீம்பால் ரெடி ஆயிடுச்சு. வைகரை வண்ணங்கள்னு நமது கோலம் சேனல் ஒன்று இருக்குங்க. அதையும் போய் பாருங்கள். நம்ம போடுற கோலம்லாம் பிடிச்சிருந்தா அந்த சேனலுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபியை செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா வைகரை விருந்து சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அழுத்துங்க. நன்றி, வணக்கம்.